வணக்கம். நான் உங்கள் ராமன். கர்மா உங்களை அடிக்கும்போது, அந்த அடியை நீங்கள் பணிவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அடிக்கும் கர்மாவை எதிர்த்து துணிந்து நின்றால், அது உங்களை விட்டுவிட்டு, நீங்கள் கட்டிய மனைவியையும், பெற்ற பிள்ளைகளையும் அது அடிக்க ஆரம்பிக்கும். கூடு விட்டு கூடு இங்கு உயிரே பாயும்போது, ஒருவன் செய்த கர்மா பாயாதா என்ன? அதாவது, இங்க எல்லாருமே ஏதோ ஒரு கெட்ட வழியில பணத்த நெறைய சம்பாரிச்சு வச்சிருப்பான். நல்ல பணம் சேர்ந்தப்புறம், இனி இந்த வாழ்க்கை வாழக்கூடாது. நம்ம நல்ல வாழ்க்கைய வாழலாம். ஏதோ ஒரு நல்லத தேடி போலான்னு போவாங்க. அப்ப என்ன பண்ணும் அப்டின்னா, அவன் சேர்த்து வச்ச அந்த கர்மா, அதாவது அவன் நெறைய பேருக்கு பாவம் பண்ணான் இல்லையா? அந்த பாவங்கள் அவன அடிக்க ஆரம்பிக்கும். அப்ப அடிக்கும்போது இவன் என்ன பண்ணுவான்? சிரிச்சுக்கிட்டே, விடுடா நம்மகிட்ட தான் பணம் இருக்கே. எத வேணாலும் சமாளிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒரு வீரியமா செயல்படுவான். அப்ப அவன அடிக்கிற அந்த கர்மா என்ன பண்ணும் அப்டின்னா, அது இன்னும் முழு வீரியம் அடைஞ்சு, அவன் கட்டின பொண்டாட்டியவும், அவன் பெத்த புள்ளைங்களையும் அது வேகமா அடிக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, அடிக்கும் கர்மாவிற்கு இவன் பணிந்து செல்லவில்லை. ஆகவே அந்த கர்மா துணிந்து செல்கிறது. அவன் மனைவியையும், பெற்ற பிள்ளைகளையும் நோக்கி. ஏன் அப்படின்னா, கூடு விட்டு கூடே இங்கே உயிரே பாயுது. சித்தர்கள் அந்த காலத்தில் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்த பாவம் கூடு விட்டு கூடு பாயாதா என்ன? நீங்கள் செஞ்ச பாவம் உங்ககிட்ட இருந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு, மனைவிக்கு போகாதா என்ன? அதனால் நீங்கள் செய்த பாவத்தால் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதா? அதை பணிவாக ஏற்றுக்கிட்டு ஒரு இறைவனை நாடுங்க. இல்லைன்னா ஒரு சித்தர்களை நாடுங்க. நான் இந்த மாதிரி செஞ்சேன். இது எதனால் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது? இதுக்கு என்ன பரிகாரம்? அப்படின்னு சொல்லி கேட்டு பொறுமையாக செயல்படுங்க. அதாவது எந்த ஒரு கர்மாவிற்கும் 100% பரிகாரம் கிடையாது. நீங்கள் ஒரு பரிகாரத்தையோ இல்லை ஒரு அன்னதானத்தையோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 100% உங்களுடைய கர்மா குறையாது. அது 1% இருக்கலாம், 5% இருக்கலாம். மிச்சம் கண்டிப்பாக இருக்கும். மீதி கர்மா கண்டிப்பாக இருக்கும். அது குறையவே குறையாது. அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், இன்று நீ செய்த கர்மா உனக்கு பலனாக தெரியலாம். நாளை நீ செய்த அந்த கர்மாவை உனக்கு மிக பெரும் பகையாக மாறும். அதாவது இன்றைக்கி நீ செய்கிற கர்மா உனக்கு பக்கத்துணையாக இருக்குன்னு நீ நினைக்கிற, நாளைக்கு அது உனக்கு மிகப்பெரிய ஒரு பகையாக மாறும்.